Hello, hi my dear students. Applications of matrices and determinant exercise 1.1 11th sum பார்க்க போறோம். A equal to 1 tan x minus tan x 1 show that A transpose A inverse வந்து equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து A transpose A inverse வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். adjoint A கொடுத்தாங்கன்னா ஈஸி 2 2 மேட்ரிக்ஸில் இது ரெண்டுத்துக்கு ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணி இது ரெண்டுத்துக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா 1 minus tan x 1 A transpose வந்து கோஃபேக்டர் adjoint கோஃபேக்டர் தான் A transpose சொல்லியிருக்கோம். ஸோ A transpose equal to 1 minus tan x 1. இப்போ A inverse ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A inverse equal to ஃபார்முலா என்னன்னா 1 divided by modulus of A into adjoint of A. இவன் இந்த கொஷனில் A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாடலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மாடலஸ் ஆஃப் A equal to 1 into 1 1 tan into tan square. ஸோ plus tan squared x 1 plus tan squared x ஓட ஃபார்முலா என்னன்னா secant squared x. ஸோ மாடலஸ் ஆஃப் A வந்து not equal to 0. A inverse is existent. Next என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். A inverse equal to 1 divided by modulus of A வந்து secant squared x. adjoint A வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா 1 minus tan x 1. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். A transpose A inverse. A transpose என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா 1 minus tan x 1. A inverse என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா 1 divided by secant squared x 1 minus tan x 1. ஓகேங்களா. இப்போ காமனாக நான் எடுத்துகிறேன். நான் 1 divided by secant squared x நான் காமனாக எடுத்துகிறேன். ரிமைன் 2 மேட்ரிசஸ்க்கு இருக்கு 1 minus tan x 1. இன்னொரு மேட்ரிசஸ் 1 minus tan x 1. இப்போ காமன் டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். 1 divided by secant squared x. இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம் 1 into 1 1 tan into tan squared x minus tan squared x. நெக்ஸ்ட் வந்து 1 into 1 1 into tan squared x 1 into tan x tan x into 1 minus tan x. Next tan x into 1 tan x 1 into tan x next tan into tan squared x minus tan squared x 1 into 1 1. next காமன் டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். 1 divided by secant squared x 1 minus tan squared x எப்படி எழுதுறானா 1 minus sin squared x divided by cos squared x எழுதலாம். minus tan x into tan x 2 tan x. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து tan x plus tan x வந்து 2 tan x வந்து எப்படி எழுதுறானா 1 minus tan squared x எப்படி எழுதுறானா 1 minus sin squared x divided by cos squared x எழுதலாம். ஓகேங்களா. 1 minus sin squared x divided by cos squared x அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் காமன் டேர்ம் அப்படியே எழுதிக்கிற 1 divided by secant squared x. இப்போ என்ன பண்ணுறோம்னா 1 minus sin squared x by cos squared x minus 2 sin x by cos x. next 2 sin x divided by cos x. இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா 1 minus sin squared x divided by cos squared x எழுதலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 1 divided by secant squared x எப்படி எழுதலாம்னா cos squared x எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எப்படி எழுதுறா cos squared x கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். cos squared x minus sin squared divided by cos squared x minus 2 into sin x divided by cos x. நெக்ஸ்ட் 2 into sin x divided by cos x. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cos squared x minus sin squared x divided by cos squared x. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா cos squared x உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணால் தான் cos squared x கேன்சல் ஆகிடும். காஸ் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிட்டு ரிமைன் டேர்ம் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ cos squared x வந்து நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா. அப்போ cos squared x minus sin squared x divided by cos squared xன்னு வரும். அப்போ மேலே ஒரு cos squared x இருக்குங்களா. அப்போ cos squared x கேன்சல் ஆகிடும். ஸோ மல்டிபிள் ஆஃப் cos squared x divided by cos squared x எங்கே மைனஸ் sin x cos x கூட cos squared x மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா. பட் minus 2 sin x cos squared x divided by cos squared xன்னு வரும். நெக்ஸ்ட் 2 sin x cos squared x divided by cos x. இங்கே cos squared மல்டிபிள் பண்ணால் cos squared x into cos squared x minus sin squared x divided by cos squared x. இப்போ cos squared x வந்து getting cancel. இங்கே வந்து ஒரு மேலே வந்து cos squared x இருக்குது, கீழே வந்து cos x இருக்குது, கேன்சல் ஆகிடும். இங்கே cos squared x cos x கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைன் டேர்மில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos squared x minus sin squared x minus 2 sin x cos x. நெக்ஸ்ட் 2 sin x cos x. இங்கே cos squared x மைனஸ் sin squared x வரும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். cos squared x மைனஸ் sin squared xக்கு வந்து ஃபார்முலா வந்து cos 2x. நெக்ஸ்ட் வந்து 2 sin x cos xக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா sin 2x. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ cos squared x மைனஸ் sin squared xக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா cos 2x. ஓகேங்களா.
cos 2x. இப்போ 2 sin x cos x ஃபார்முலா வந்து மைனஸ் sin 2x. இப்போ 2 sin x cos x ஃபார்முலா வந்து sin 2x. cos squared x மைனஸ் sin squared x ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா cos 2x. இப்போது therefore இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது therefore A transpose of A inverse என்ன கண்டுபிடிக்கணும்னா cos 2x minus sin 2x sin 2x cos 2x. That is the answer of the 11th question is proved. Thank you for watching.